ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக டீம் இந்தியா வெற்றி பெறணும் அப்படிங்கிற கொஷின் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கிட்டே இருக்குது. ஒரு நோ பால் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு தள்ளி போடுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் எக்ஸப்ஷனலி 90 ரன்னுக்கு 6 விக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சரியை சந்திச்சுது. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய டீம் இந்தியாவோட பவுலர்ஸ் தான் டாப்பில் இருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு 200லேருந்து ஒரு 250 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் டார்கெட்டை சேஸ் பண்ணுவோம். அதுவும் இன்றைக்கே நம்ம பேட்டிங் இறங்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை 90க்கு 6ன்னு வந்தப்போ இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்ததுன்னா லபுஷேன், அதுக்கப்புறம் வந்துட்டு கம்மன்ஸ், அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 70 and 41 அடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்து மிச்சல் ஸ்டார்க்கோட ரன் அவுட்டாக நடந்தது. 9 விக்கெட்ஸ் போச்சு. 280 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இருக்கும்போது வந்துட்டு லீட் அப்படி இருக்கும்போது 9 விக்கெட்ஸு. சரி, ஓகே, 300 அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஒரு விக்கெட் தானே கண்டிப்பாக எடுத்துருவாங்கன்னு நினச்சோம். பட் அந்த இடத்துல நேத்தன் லயான் அண்ட் வந்துட்டு போலாண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக இந்தியாவை ஆட்டம் காமிச்சு விட்டாங்க. நேத்தன் லியான் பார்த்தீங்கன்னா 54 பாலுக்கு 41 ரன்னு, ஸோ டோட்டலாக 5 பவுண்டரி. ஸ்காட் போலாண்ட் அந்த இடத்துல வந்து நேத்தன் லியானுக்கு சப்போர்ட்டிங் ரோல் தான். 65 பால் ஃபேஸ் பண்ணி 10 ரன் தான் அடித்தார். ஸோ இப்போ இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இந்த இடத்துல 100+ பால்ஸில் வந்து 50 அப்படிங்கிறதையும் தாண்டி வந்துட்டு ஸ்டில் அவங்க கிட்ட இன்னும் ஒரு விக்கெட் இருக்குது. இன்றைக்கி டே அப்படிங்கிறதும் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. அந்த ஒரு நோ பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த இடத்துல இந்த மேட்சை காஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அட்டாக்கிங் பாயிண்டாக போயிட்டுருக்கு. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தன் லியானை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் அப்படிங்கிற ஒரு முறையில் அவுட் எடுப்பார். ஸோ அதுவும் வந்துட்டு KL ராகுல் எக்ஸப்ஷனலி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேட்ச் வந்து எடுப்பார். பட் அந்த இடத்துல எல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னு நினச்சி கிளம்பும்போது அம்பையர் இது நோ பால் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவார். அது மட்டும் நோ பாலாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு ரிசல்ட் அப்போவே கிடச்சிருக்கும். டார்கெட் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 312 அப்படிங்கிற அந்த ஒரு ரேஞ்சில் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய டீம் இந்தியா ஒரு நிறைய விஷயங்களை வந்துட்டு இப்போ பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நாளைக்கு டே ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்துருவாங்க. 350 ரன் அவங்க சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் 350 ரன்ஸை சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாத காரணம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு ரோஹித் சர்மா இப்போ ஃபார்ம்லேயே இல்லை. அவர் உள்ள ஃபார்முக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. 350 ரன் ஒரே நாளில் அடிக்கணும் அப்படின்னா டீம் கண்டிப்பாக ஒன் டே ஆடியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ 90 ஓவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் 350 ரன் அப்படின்னா அவங்க ஓடி தான் ஆடி ஆகணும். இந்த ஃபேன்சி ஷாட்ஸ் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஒழுங்காக ஆடணும். எனக்கு வந்து இன்னுமே ரிஷப் பண்ணிட்டு நினச்சா தான் பயமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே ஃபார்முக்கு வந்தே ஆகணும். அப்போ தான் இந்த மேட்ச் நம்ம கையில். எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே அதிவேகமாக ஆடி அந்த இடத்துல செஞ்சுரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான். அவர் வந்து அது பண்ணிடுவார், அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. பட் கூட இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த ரன் ஸ்கோரிங் அப்படிங்கிறது இருந்தால் தான் ஸோ கண்டிப்பாக அது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருத்தரே மட்டும் அடிச்சுட்டு இருந்தாருன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வின்னிங் டோட்டல் அண்ட் வின்னிங் ஒரு ஃபைட் அப்படிங்கிறது கிடையாது. என்னோட ஒப்பீனியனில் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய சைடு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பேட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, எப்படி வந்து அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்து நல்ல ஃபார்மில் அடிச்சே ஆகணும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வரைக்கும் பேட்டிங் இருக்குது. பட் ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டாக டாப் ஆர்டர் எல்லாருமே அடித்து கொடுத்துட்டு அந்த மாதிரி போனால் மட்டும்தான் கீழே வந்துட்டு அந்த லோயர் ரவுண்ட் ஆர்டரில் ஓரளவுக்கு வின்னிங்காக போராட முடியும். கண்டிப்பாக நம்மளுடைய டீம் இந்தியா நாளைக்கு வந்து வெற்றியை நோக்கி தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓடிஐ ஆடி நாளைக்கு வந்து வெற்றி பெற முடியுமா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.